ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஐபி ஃப்ரீ ஸ்கூல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் 7th ஹிந்தி புக்கு பால் மகாபாரத் கதா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். महाभारत कथा। महाभारत की कथा महर्षि पराशर की कीर्तिमान पुत्र वेद व्यास की देन है. அதாவது இந்த மகாபாரத் கதா எழுதினது யாரு? மகர்ஷி பராசர் கி கீர்த்திமான் புத்திர வேद व्यास. இது எழுதினது யாரு? वेद व्यास की देन है. वेद व्यास தான் இந்த மகாபாரத கதையை எழுதினவர். व्यास जी ने महाभारत की यह कथा सबसे पहले अपने पुत्र सुखदेव को कंठस्थ कराई थी. அதாவது அந்த வியாஸ்ஜி தான் எழுதுறாரா, அவர் ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த கதையை சொல்லித்தராரு அப்படின்னா, அப்னே புத்திர அவரோட புத்திரன்னா என்னது? சன். அவரோட மகன் சுக்தேவ்கோ கண்டஸ் கராயித்தி. கண்டஸ்னா சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணதுக்கு யாத் கராயித்தி. அதாவது அவங்கள படிக்க வைக்கிறாங்க. சுக்தேவை ஃபஸ்ட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த காலத்தில் புக்ஸ் இதெல்லாம் கிடையாது இல்லை, நம்ம ரிஷிகள்கிட்ட போய் படிச்சுட்டு வர்றது மட்டும்தான். ஸோ ரிஷிகள் சொல்லி கொடுக்குறத அந்த இடத்துலேயே படிக்கிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வியாஸ்ஜி ஃபஸ்ட்டு அவரோட சன்னு சுக்தேவுக்கு இதை சொல்லித்தராரு. மகாபாரத கதையை சொல்லித்தராரு. और बाद में अपने दूसरे शिष्यों को, அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு சுக்தேவுக்கு சொல்லித்தராரு. அதுக்கடுத்து மற்ற சீடர்கள், சிஷ்யோனா என்னது? அவரோட சீடர்கள் இருப்பாங்கள்ல, வியாஸ்ஜியோட சீடர்களுக்கு சொல்லித்தராங்க. मानव जाति में महाभारत की कथा का प्रसार महर्षि वैशंपायन के द्वारा हुआ. மானவ் ஜாத்தினா மனிதர்கள் மத்தியில், அந்த காலத்தில் இருக்கவங்க மத்தியில் மகாபாரத் கி கதா பிரசார் மகரிஷி வைஷன்பாயன் கி துவாரா ஹுவா. ஸோ பிரசார்னா பரப்புறது, ஸ்ப்ரெட் பண்ணுறது. இந்த மகாபாரத் கதையை எல்லா பக்கமும் சொல்கிறது யார்? வைஷன்பாயன் மூலமாக பரவுனதாக சொல்கிறாங்க. வைஷன்பாயன் வியாஸ்ஜி கே பிரமுக் சிஷ்யத்தே. வைஷன்பாயன் வியாஸ்ஜியோட ஒரு முக்கியமான சீடன். वैशंपायन व्यास जी के प्रमुख शिष्य थे, मुख्यमान और सीडर. ऐसा माना जाता है कि महाराजा परीक्षित के पुत्र जन्मेजय ने एक बड़ा यज्ञ किया. அதாவது மகாராஜா பரீட்சித் கே புத்திர, மகாராஜா பரீட்சித்ன்ற ஒரு அரசரோட புத்திரன், அதாவது சன் ஜன்மேஜய், அவங்க பேர் என்ன? ஜன்மேஜய்னு ஏக் படா யக் கியா. ஒரு யாகம் மாதிரி, ஒரு பெரிய இப்போ இப்போ பார்லிமெண்ட்டில் கூட அது மாதிரி எல்லாரையும் கூட்டுற ஒரு இடம், யக் யாகம் மாதிரி அவங்க நடத்துகிறாங்க. இஸ் மகா யக் மே சுப்ரசித் பௌராணிக் சூத் ஜி பி மௌஜூதே. ஸோ அதில் முக்கியமாக யார் வராங்க? சுப்ரஜித் பௌராணிக் சூத் ஜி வராரு மௌஜூதே. सूत जी ने समस्त ऋषियों की एक सभा बुलाई. सूत जी என்ன பண்ணுறாரு? அவர் सूत जी ரொம்ப அறிவாளியான அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். சுப்ரசித்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரிஷி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? சூத்ஜினே சமஸ்த் ரிஷியோங்கி, எல்லா ரிஷிகளையும் ஏக் சபா புலாயி, ஒரு இடத்துக்கு ஒரு சபையில் அப்படியே கூப்பிட்றாரு எல்லாத்தையும். மகரிஷி ஷவுனக் இஸ் சபா கே அத்தியக்ஷ ஹுயே. மகரிஷி ஷவுனக் தான் இந்த சபை, அந்த ஏக் சபாவில் எல்லா ரிஷியோவையும் சூத்ஜி கூப்பிட்றாருல, அந்த சபைக்கு ஹெட்டு மாதிரி யார் இருக்காங்க? மகரிஷி ஷவுனக் தான் அந்த சபையோட ஹெட். அத்தியக்ஷனா என்னது? ஹெட்டுன்னு அர்த்தம். சூத்ஜினே ऋषियों की सभा में महाभारत की कथा प्रारंभ की. सूजी என்ன பண்ணுறாரு? எல்லா ரிஷியையும் கூப்பிட்டு அந்த இடத்துல மகாபாரதத்தோட கதையை ஆரம்பிக்கிறார். प्रारंभिकीना ஆரம்பிக்கிறாரு. कि महाराजा शांतनु के बाद उनके पुत्र चित्रांगद हस्तिनापुर की गद्दी पर बैठे. அதாவது ஃபஸ்ட்டு மகாராஜா சாந்தனு இருக்கார். மகாராஜா சாந்தனு அவங்களுக்கு அப்புறம் அதாவது அவங்களோட மிருத்யு, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மகாராஜா சாந்தனுக்கே பாத் உன்கே புத்திர, மகாராஜா சாந்தனுவோட சன்னு சித்ராங்கர் ஹஸ்தனாபூர்கி கத்தி பர் பைட்டே. அதாவது கத்தி பர்னா என்னது? அரியணை. அந்த ராஜா அப்படின்ற ஒரு அந்த இது இருக்குல்ல, அரியணை, அதில் யார் உட்காடுறாங்க? சித்ராங்கத் அரசர் ஆகுறாரு. उनके अकाल मृत्यु हो जाने पर उनके भाई विचित्र वीर्य राजा हुए. அவங்க இன்னும் கம்மியான வயசுலேயே அவங்க இறந்துடுறாங்க. அகால் மிருத்யுனா என்னது? கம்மியான வயசு, அவங்க கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறாங்க. அதாவது அவங்க இறக்கக்கூடிய வயசில்
சீக்கிரமே வந்து இறந்துருவாங்கல்ல, கம்மியான ஏஜ்லேயே இருக்கும்போதே இறந்துருவாங்கள்ல, அதான் வந்து அக்கால் மிருத்யு ஹோ ஜானே பர் உன்கே பாயி விசித்திர வீரிய ராஜா ஹுயே. ஸோ அவங்க சித்ராங்கத் வந்து இறந்ததுக்கு அப்புறம் விசித்திர வீரிய வந்து ராஜா ஆகுறாரு. இவங்க ரெண்டு பேருமே யாரோட சன்னு? சாந்தனு மகாராஜாவோட சன்னு. யார் யார்? சித்ராங்கத் और விசித்திர வீரிய. இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட சன்னு. சித்ராங்கத் வந்து இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் விசித்திர வீரிய ராஜா ஆகுறாரு. उनके दो पुत्र हुए. ஸோ விசித்திர வீரியக்கு வந்து 2 சன்னு பிறக்கிறாங்க, திருதராஷ்டிர और पांडु. ஸோ விசித்திர வீரிய சித்ராங்கத் और விசித்திர வீரிய வந்து சாந்தனு ராஜாவோட பேட்டே. இவங்க 2 பேர், சித்ராங்கத் இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் விசித்திர வீரிய ராஜா ஆகுறாரு. விசித்திர வீரிய ராஜா ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து 2 சன்னு பிறக்கிறாங்க, திருதராஷ்டிர और पांडु. बड़े बेटे धृतराष्ट्र जन्म से ही अंधे थे. அதாவது படே பேட்டே ஃபஸ்ட்டு மூத்த பையன் யார்? திருதராஷ்டிர வந்து மூத்த பையன். அவர் வந்து ஜனன் செய்யினா பிறந்ததுலேருந்தே அந்தேத்தே, பிறந்ததுலேருந்தே அவருக்கு வந்து பார்வை கிடையாது, அவர் வந்து பார்வை இல்லாத குருடான் ஆகுறாரு. ஸோ அவர் வந்து பிறந்ததுலேருந்தே அவருக்கு வந்து கண்ணு தெரியலை. इसलिए उस समय की नीति के अनुसार पांडु को गद्दी पर बैठाया गया. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, திருதராஷ்டிரருக்கு வந்து பார்வை தெரியாததுனால பாண்டு, அவங்களோட தம்பி வந்து பாண்டு, அவர் வந்து ராஜா ஆகுறாரு, அரியணையில் வந்து அவர் வந்து உட்கார்றாரு. பாண்டு ने कई वर्षों तक राज्य किया. ஸோ பாண்டு ராஜா வந்து கொஞ்சம் வருஷம் வந்து அவர் வந்து ராஜ்யம் பண்ணுறாரு. உன்கி 2 ராணியான் தீ, அவங்களுக்கு வந்து ரெண்டு ராணிகள், குந்தி और மாதிரி. ஸோ குந்தி और மாதிரி யாரோட ஒய்ஃபு? பாண்டு ராஜாவோட ஒய்ஃபு. ஸோ இந்த ஒரு கதையிலே வந்து எவ்வளோ கொஷின் ஆன்சர்ஸ் வருது பாருங்கள். அவங்களோட ஒய்ஃப் யார், உங்களோட சன்னு, அந்த இது வந்து நம்ம எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கணும். कुछ समय राज्य करने के बाद पांडु अपने किसी अपराध के प्रायश्चित के लिए तपस्या करने जंगल में गए. அது கொஞ்சம் வருஷம் வந்து ராஜ்யம் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு, பாண்டு ராஜா வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அந்த அபராதத்தினால அவர் வந்து அதுக்கு வந்து பிராய்ச்சித்தம் பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு முனிவர்கள் மாதிரி வனவாசம் போகிறாரு. தபஸ்யா கர்னே ஜங்கல் மே கயே. அது எந்த அபராதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு கம்மிங் சாப்டர்ஸில் வரும். அதாவது பாண்டு ராஜா வந்து ராஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்கலுக்கு ஒரு தடவை வந்து வேட்டையாட போவார். அப்போ வந்து மான் வந்து 2 மானை வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மானை வந்து இவர் துரத்தி போய் அம்பு எய்திருவார் அது மேலே. அப்போ அந்த மான் 2 மான் வந்து ஜோடியாக இருக்கும். அந்த ஒரு மான் மேலே பட்டதான் அது வந்து பார்த்தோன்னா அது மான் கிடையாது, மான் வேடத்தில் இருந்த ஒரு முனிவரும் அவரோட மனைவியும். ஸோ அந்த மான் மேலே இவர் வந்து அம்பு எய்ததுனால அந்த முனிவரோட மனைவி வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த முனிவர் வந்து பாண்டு ராஜாவுக்கு சாபம் கொடுத்துருவார். என்ன சாபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீ எந்த ஒரு பெண்ணோட இருந்தாலும் அந்த அடுத்த கணமே வந்து உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சபிச்சிருவார் பாண்டு ராஜாவை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சே வந்து பாண்டு ராஜா வந்து தன்னோட மனைவி மாதிரி கிட்ட வந்து ஒன்றா இருந்து அது அடுத்த கணமே அவருக்கு வந்து மரணம் ஏற்பட்டுரும். இதுதான் வந்து பாண்டு ராஜாவோட மரணத்துக்கும் ஒரு காரணம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கதையில் வந்து வரும். இதுதான் வந்து அவர் வந்து எதுக்காக ஜங்கல் போனார் அப்படின்றதுக்கான காரணம். இது வந்து நம்மளுக்கு கம்மிங் சாப்டர்ஸில் வந்து வரும். இப்போதைக்கு ஷார்ட்டாக மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிராய்ச்சித் கேலியே தபஸ்யா கர்னே ஜங்கல் மே கயே. ஸோ அவங்க அந்த இது வந்து அந்த அபராதத்தினால அவர் தனக்குத்தானே வந்து அவர் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதுனால ஜங்கல் போயிடுறாரு. உன்கி தோனோ ராணியா பி உன்கே சாத் ஹோ கை. ஸோ அவங்களோட 2 ராணியும் வந்து அவங்களோடய போயிடுறாங்க. வனவாஸ் கே சமய் குந்தி और மாதிரி ने 5 பாண்டவோ கோ ஜன்ம தியா. ஸோ அங்கே தான் வந்து 5 பாண்டவர் வந்து பிறக்கிறாங்க. कुछ समय बाद पांडु की मृत्यु हो गई. ஸோ கொஞ்சம் காலம் கழிச்சு பாண்டு ராஜாவுக்கு வந்து மிருத்யு, அவங்க வந்து பாண்டு ராஜா வந்து இறந்துடுறாரு. 5 अनाथ बच्चों का वन के ऋषि मुनियों ने पालन पोषण किया और पढ़ाया लिखाया. ஸோ 5 பாண்டவர் வந்து அவங்க வந்து பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை வளர்க்குறது யார்? ரிஷி और முனியோன்னு. அங்கே இருக்க ரிஷிகள் முனிகள் எல்லோரும் வந்து அவங்களுக்கு பாலனா வளர்க்குறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குறது, அவர் படாயா லிக்காயா அவங்கள படிக்க வைக்கிறது எல்லாமே வந்து யார் பண்ணாங்க? ரிஷியோ முனியோர்களும் அங்கே இருந்தவங்க ஜங்கலில் இருந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் வந்து அவங்கள வளர்த்தாங்க. ஜப்
युधिष्ठिर 16 वर्ष के हुए. யுதிஷ்டர்னா யாரு? அந்த பாஞ்சும் பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு பையனோட பேர் தான் வந்து யுதிஷ்டர். அவருக்கு வந்து 16 वर्ष के हुए, அவருக்கு வந்து 17 வயசு ஆகும்போது तो ऋषियों ने पांचों कुमारों को हस्तिनापुर ले जाकर पितामह भीष्म को सौंप दिया. ஸோ யுதிஷ்டர் அந்த ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து 17 வயசு ஆகும்போது ரிஷிகள் வந்து பாஞ்சோ குமார அந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரையும் ஹஸ்தினாப்பூர் கொண்டு போகிறாங்க. பிதாமக பீஷ்ம அங்கே வந்து பீஷ்மர் இருக்கார். பிதாமகனா இருக்கிறதுலே அந்த வந்து பெரியவங்க, மரியாதைக்குரியவங்க, பெரியவங்க வந்து இருக்கிறதுலே அவங்க பெரியவங்க யார் அங்கே இருக்காங்க? பீஷ்மர் இருக்கார். அவங்க கையில் வந்து ஒப்படைச்சிடறாங்க. சோம்புதியானா வந்து அவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க. पांचों पांडव बुद्धि से तेज और शरीर से बली थे. ஸோ பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா புத்தி சே बहुत तेज, ரொம்ப அறிவு கூர்மையானவங்களாக இருக்காங்க, ரொம்ப அறிவாளிகள். அண்ட் ஷரீர் சே பலித்தே, ரொம்ப பலசாலியானவங்களாகவும் இருக்காங்க. ஷரீர்னா என்னது? நம்ம உடம்பளவில் வந்து ரொம்ப பலசாலியானவங்களாகவும் இருக்காங்க. उनकी प्रखर बुद्धि और मधुर स्वभाव ने सबको मोह लिया था. பிரகார் புத்தி அவனா ரொம்ப கூர்மையான அறிவு, அவங்களோட ரொம்ப அறிவுபூர்வமான அந்த ரொம்ப கூர்மையான அறிவு. அவர் மதுர் அவங்க ஸ்வபாவ்னே சப்கோ மோக்லி, அவங்களோட பலம், அவங்களோட அழகு, அவங்களோட அறிவு கூர்மை எல்லாத்தையும் பார்த்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கவர்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்கள. यह देखकर धृतराष्ट्र की पुत्र गौरव उनसे जलने लगे. ஸோ இதை பார்க்கும்போது திருதராஷ்டிரக்கி புத்திர, ஸோ திருதராஷ்டிர வந்து தான் அண்ணன், பாண்டு வந்து தம்பி தானே, பாண்டுவோட பசங்க தான் வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள். திருதராஷ்டிரக்கு வந்து புத்திரங்க கௌரவர், அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க? கௌரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கௌரவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேர். ஸோ திருதராஷ்டிரக்கி புத்திர கௌரவர்கள் அவங்க வந்து மொத்தம் எத்தனை பேர்? 100 பேர். அவங்களுக்கு வந்து அங்கே தானே ஹஸ்தினாப்பூரில் தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜல்னே லகே, அவங்க வந்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க தான் வந்து ஹஸ்தினாப்பூரில் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாண்டவர்கள் போனதுக்கு அப்புறமா பாண்டவர்கள் மேலே எல்லாத்துக்கும் வந்து நாட்டம், அது எல்லாத்துக்கும் வந்து ஆசை வந்ததுனால, பாண்டவர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதுனால கௌரவர்களுக்கு வந்து ரொம்ப பொறாமை குணம் வந்துருச்சு. और उन्होंने पांडवों को तरह तरह से कष्ट पहुंचाना शुरू किया. ஸோ உடனே கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து கஷ்டனா ஒரு தொந்தரவு அந்த மாதிரி செய்துகிட்டே இருக்காங்க. யார்? கௌரவர்கள் வந்து பாண்டவர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. दिन भर दिन गौरवों और पांडवों के बीच वैरभाव बढ़ता गया. ஸோ வைரபாவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருத்து வேறுபாடு, 2 பேர்த்துக்கும் இடையில இருக்க அந்த கருத்து வேறுபாடு ஒவ்வொரு நாளும் தின் பர் தின் கௌரவம் और पांडवों के बीच वैरभाव बढ़ता गया. ஸோ அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்க அந்த சண்டை, கருத்து வேறுபாடு, சச்சரவு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. अंत में पितामह भीष्म ने दोनों को किसी तरह समझाया और उनके बीच संधि कराई. கடைசியில் பிதாமக பீஷ்ம பெரியவர் பீஷ்மர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு தோனோக்கு கிசி தர சம்ஜாயா. ஸோ 2 சைடும் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ரொம்ப புரிய வைக்கிறாரு. ஸோ புரிய வச்சதுக்கு சம்ஜாயனா என்னது? புரிய வைக்கிறாரு, இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, ஒன்றா இருக்கணும், அந்த மாதிரி வந்து சமாதானம் பண்ணுறாரு. கிசி தர சம்ஜாயா और उनके बीच संधि कराई. ஸோ 2 பேர்த்தையும் ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டாரு. எப்படி சமாதானப்படுத்தினாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா भीष्म के आदेश अनुसार कुरु राज्य के 2 हिस्से किए गए. அதாவது பீஷ்மர் வந்து கட்டளையிறாரு. ஆதேஷ்னா கட்டளையிடுறது. அவரோட கட்டளைப்படி குரு ராஜ்யனா என்னது? அந்த ஹஸ்தினாப்பூர் ராஜ்யம் இருக்குல்ல, அதை தான் வந்து குரு ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. குருஜ ராஜ்யக்கே 2 हिस्से किए गए. அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. 2 हिस्से किए गए. அதாவது யாரோட கட்டளைப்படி? பீஷ்மரோட கட்டளைப்படி குரு ராஜா அந்த ஹஸ்தினாப்பூரை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. கௌரவ் ஹஸ்தினாப்பூர் மேஹி ராஜ் கர்த்தே ரஹே. கௌரவர்களை வந்து என்ன சொல்லிட்டாங்க? நீங்கள் ஹஸ்தினாப்பூர்லேயே இருங்க, ஹஸ்தினாப்பூர்லேயே ராஜ்யம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. और पांडवों को एक अलग राज्य दे दिया गया. ஸோ பாண்டவர்களுக்கு வந்து அந்த ஹஸ்தினாப்பூரை 2ஆக பிரித்து அந்த ஹஸ்தினாப்பூரோட ஊரை வந்து கௌரவர்களுக்கு கொடுத்துட்டாங்க.
இன்னொரு பகுதி வந்து அந்த பகுதிக்கு வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு கொடுக்கும்போது பேர் சொல்லலாம், அந்த பகுதின்னு மட்டும் சொல்கிறாங்க. அந்த இன்னொரு பகுதியை வந்து யாருக்கு கொடுத்துட்டாங்க, பாண்டவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. को एक अलग राज्य दे दिया गया. அந்த ராஜ்யம் தான் जो आगे जलकर इंद्रप्रस्थ के नाम से मशहूर हुआ. அந்த பாண்டவர்களுக்கு கொடுத்த அந்த பகுதி தான் நாளாக அந்த பகுதியை என்ன சொன்னாங்க, இந்திரபிரஸ்த் அப்படின்ற ஒரு பேரில் வந்து வந்துருச்சு. அந்த பாண்டவர்களுக்கு ஒரு பகுதி பிரித்து கொடுத்தாங்கல்ல ராஜ்யம் பண்ணுறதுக்கு, அந்த பகுதி தான் இந்திரபிரஸ்த் நாம்கே மஷ்ஹூர் குவா. ஸோ இந்திரபிரஸ்த் அப்படின்ற பேரில் வந்து நாட்பட நம்ம சொல்கிற அந்த இந்திரபிரஸ்த் அப்படின்ற ஊர் தான் வந்து பாண்டவர்களுக்கு கொடுத்த அந்த பகுதி. இஸ் பிரகார் குச் தேன் சாந்தி ரகி. இந்த மாதிரி கொஞ்சம் வருஷம் வந்து சாந்தி ரகி, கொஞ்ச நாள் வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்தது. उन दिनों राजा लोगों में चौसर खेलने का आम रिवाज था. राज्य तक की பாஜியா லகாதி ஜாதி தி. அதாவது அந்த சமயத்தில் அந்த நாட்களில் வந்து ராஜா மக்கள் லோகோனா என்னது மக்கள் மத்தியில் வந்து சௌசர் கேல்னேக்கா ஆம் ரிவாஜ் தான். சௌசர்னா என்னது, அந்த பகடை உருட்டி விளையாடுவாங்கள்ல, பகடை விளாட்றது. அந்த காலத்தில் வந்து பகடை விளாட்றது வந்து ராஜாக்கள்கிட்டையும் சரி மக்கள்கிட்டையும் சரி ரொம்ப ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது. ஆம் ரிவாஜ் தானே என்னது, பழக்க வழக்கமாக இருந்தது. ராஜ்யம் வரைய வச்சு கூட அவங்க வந்து விளாண்டுருவாங்க. பெட் கட்டி விளாடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பெட் கட்டி விளாட்றது. இஸ் ரிவாஜ் கே முதாபிக் ஏக் பார் பாண்டவோं और गौरवों ने चौपड़ खेला. ஸோ இந்த பழக்க வழக்கத்தினால பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரு தடவை சோப்பட் கேள்றாங்க. அதாவது அந்த பகடை வந்து விளாட்றாங்க. யார் பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து விளாட்றாங்க. கௌரவம் கி தரப் சே குட்டில் ஷகுனி கேலா. ஸோ கௌரவர்கள் சைடில் இருந்து யாருக்கு விளாட்றாங்க, குட்டில் ஷகுனி. குட்டில்னா ஒரு நல்ல எண்ணம் இல்லாதவங்க. ஸோ அந்த ஷகுனி வந்து விளாட்றாங்க. யார் சைட்லேருந்து, கௌரவர்கள் சைட்லேருந்து குட்டில் ஷகுனி. உஸ்னே யுதிஷ்டர்கோ ஹராதியா. யுதிஷ்டர் வந்து யார், பஞ்ச பாண்டவர்களில் ஃபஸ்ட்டு பையன் பேர் தான் யுதிஷ்டர். ஸோ ஃபஸ்ட்டு பையன் அவர் தான் வந்து யுதிஷ்டர் வந்து விளாட்றாரு. ஆப்போசிட் சைடில் வந்து கௌரவர்கள் சைடில் வந்து யார் விளாட்றாங்க, குட்டில் ஷகுனி. ஸோ அந்த ஷகுனிக்கு வந்து அந்த விளையாட்டு வந்து சௌசர் வந்து கீழே பஹாத் ஆச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஷகுனிக்கு வந்து அந்த சௌசர் விளையாட்டு எப்படி விளாட்றது, அதில் ரொம்ப ட்ரிக்காக எப்படி விளாட்றது அப்படின்றது வந்து ஷகுனிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, யுதிஷ்டரை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. ஹராதியானா என்ன பண்ணிடுறாங்க, தோற்கடிச்சிடுறாங்க. इसके फलस्वरूप पांडवों का राज्य छीन गया और उनको 13 वर्ष का वनवास போகன் படா. அதாவது இந்த காரணத்தினால இவங்க தோக்கடிச்சிடறாங்களே, ஃபலஸ்வரூப்னா இந்த காரணத்தினால, இதன் விளைவாக இஸ்கே ஃபலஸ்வரூப் இந்த தோற்கடிச்சதன் விளைவாக பாண்டவோங்கா ராஜ்ய சீன்கயா. ஸோ பாண்டவர்கள்கிட்ட இருந்து என்னது, ராஜ்யம் பிடுங்கப்பட்டது. சீன்கயானா என்னது, அவங்ககிட்ட இருந்து ராஜ்யத்தை பிடுங்கிட்டாங்க. யாரு, கௌரவர்கள். और उनको 13 वर्ष का वनवास भोगना पड़ा. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எத்தனை வருஷம் வன்வாஸ், 13 வருஷம் வன்வாஸ் போக்னா படா. ஸோ மறுபடியும் வந்து அவங்க குழந்தைங்களாக இருக்கும்போது வனவாசத்தில் தான் இருந்தாங்க. பிறந்து வந்தது அங்கேருந்து தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா வனவாசம் போயிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கும் அதே ஒரு தண்டனை வந்து வந்துருச்சு. 13 வருஷம் எவ்வளவு, 13 வருஷம். தேரகுனா எவ்வளவு, 13 வருஷம். உஸ்மே ஏக் ஷர்த் யக் பி தி. ஸோ அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, कि 12 वर्ष के वनवास के बाद 12 வருஷம், 12 வருஷம்னா 12 வருஷம், 12 வருஷம் வனவாசம் இருக்கணும். और एक वर्ष अज्ञातवास. एक वर्ष अज्ञातवास. अज्ञातवासனா என்னன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கணும். ஸோ பாண்டவர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்றது கூட யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ 12 வருஷம் வந்து வனவாசம் ஜங்கிளில் இருக்கணும். அதுக்கடுத்து அந்த 13வது வருஷம், அந்த ஒரு வருஷம் வந்து பாண்டவர்கள் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாமல் அஞ்ஞாதுவாஸ் இருக்கணும். யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்றதான் அந்த கணக்கு. अज्ञातवास करना होगा. उसके बाद उनका राज्य उन्हें लौटा दिया जाएगा. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படும். அந்த மாதிரி இருந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ராஜ்யம் கொடுக்கப்படும். இதுதான் வந்து அவங்களோட தண்டனையாக இருந்தது.
द्रौपदी के साथ पांचों पांडव 12 वर्ष वनवास और 1 वर्ष अज्ञातवास में बिताकर வாபஸ் லவுட்டே. திரௌபதி இங்கே யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி. அந்த 5 பேருக்கும் வந்து பஞ்ச பாண்டவர்கள் 5 பேருக்கும் ஒரே மனைவி தான் திரௌபதி. ஸோ திரௌபதியோட பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் 12 வருஷம் வனவாஸ் போயிடுறாங்க. और 1 वर्ष அஞ்ஞாதவாச, அதுக்கப்புறம் 1 வருஷமும் அஞ்ஞாதவாச யாருக்குமே தெரியாமல் வாழ்ந்துட்டு வந்துடுறாங்க. வாபஸ் லவுட்டே திரும்ப வந்துடுறாங்க. पर लालची दुर्योधन ने लिया हुआ राज्य वापस करने से इनकार कर दिया. லால்ச்சி துரியோதன். துரியோதன்னா யார்? கௌரவர்கள் அந்த பையன் இருக்காங்க பார்த்தீங்களா? கௌரவர்கள் வந்து எத்தனை பேர்? 100 பேர். அந்த 100 பேரில் அந்த பையனோட பேர் தான் வந்து துரியோதன். லால்ச்சி துரியோதன் அப்படின்றது இந்த இடத்துல லால்ச்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, தனக்கு மட்டுமே வேணும், பேராசை பிடிச்சவங்க, எல்லா பொருளும் தனக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம லால்ச்சின்னு சொல்லலாம். பேராசை பிடிச்ச அந்த துரியோதன் வந்து என்ன பண்ணாங்க? லியாகுவா ராஜ்யா, அவங்க ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அந்த ராஜ்யத்தை லியாகுவா ராஜ்யா வாபஸ் கர்னேசே இன்கார் கர்தியா, திரும்ப वापसना திரும்ப கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க, இன்கார் कर दिया. अंत में पांडवों को अपने राज्य के लिए लड़ना पड़ा. अंत பாண்டவோं को अपने राज्य के लिए लड़ना पड़ा. ஸோ பாண்டவர்களுக்கு தன்னோட ராஜ்யம் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண வேண்டியிருந்தது? लड़ना पड़ा, சண்டை போட வேண்டியிருந்தது. युद्ध में सारे गौरव मारे गए. तब पांडव उस विशाल साम्राज्य के स्वामी हुए. ஸோ யுத்தம் நடக்குது. யுத்தம் நடத்துகிற யாருக்கு யாருக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் வந்து கௌரவர்கள் எல்லாரும் வந்து இறந்துடுறாங்க. 100 கௌரவர்களும் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டவ் உஸ் விஷால் சாம்ராஜ்யக்கே சுவாமிகே, அந்த பெரிய மகா சாம்ராஜ்யத்தில் வந்து பாண்டவர்கள் வந்து ராஜ்யம் பண்ணுறாங்க. இஸ்கே பாத் 36 वर्ष तक पांडवों ने राज्य किया. 36னா எவ்வளவு? 36 வருஷம். ஸோ 36 வருஷம் வந்து பாண்டவர்கள் வந்து ராஜ்யம் பண்ணுறாங்க. और फिर अपने पोते परीक्षित को राज्य देकर द्रौपदी के साथ तपस्या करने हिमालय चले गए. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 36 வருஷம் பாண்டவர்கள் வந்து ராஜ்யம் பண்ணுறாங்க. அதற்கு அப்புறம் அந்த 36 வருஷத்துக்கு அப்புறம் அப்பனே போத்தே, அவங்களுடைய பேரன் போத்தே பரீட்சித்துக்கு வந்து ராஜ்யத்தை கொடுத்துட்றாங்க. பரீட்சித் வந்து அவங்களோட பேரன், அவங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு திரௌபதி யார்? அவங்க பஞ்சபாண்டவர்களுடைய மனைவி, அவங்க எல்லாரும் சேர்ந்து பஞ்சபாண்டவர்கள் மற்றும் திரௌபதி எல்லாரும் தபஸ்யா கர்னே ஹிமாலய, அந்த முனிவர்கள் மாதிரி எல்லாத்தையும் திறந்துட்டு ஸோ ஹிமாலய் வந்து போயிடுறாங்க. தபஸ்யா ஒரு முனிவர்கள் மாதிரி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் மாதிரி அவங்க வந்து போயிடுறாங்க. தபஸ்யா கர்னே ஹிமாலய் சலேகே. संक्षेप में यही महाभारत की कथा है. அதாவது சுருக்கமாக, சங்ஷேப்னா என்னது? சுருக்கமாக சொல்கிறதுனா இதான் வந்து மகாபாரதத்தோட கதை. இது வந்து இந்த ஃபஸ்ட் சாப்டரில் நம்மளுக்கு மகாபாரதத்தோட கதையை வந்து சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அப்படின்றத வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வர சாப்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றியும், அதாவது இப்போ பீஷ்மர்னா யார், யுதிஷ்டர் யார், திரௌபதி எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு, அவங்க எதனால் வனவாசம் போனாங்க, ஸோ 12 வருஷம் அவங்க வனவாசம் இருந்தபோது என்னென்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இனிமேல் வந்து நம்மளுக்கு கம்மிங் சாப்டர்ஸில் வரும். மகாபாரதத்தோட ஷார்ட் ஸ்டோரி தான் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.